நாடு முழுவதும் 21 மாநிலங்களில் 102 மக்களவை தொகுதிகளில் முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகத்தில் 9 மணி நிலவரப்படி 12.55%, சுமார் 13% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கொங்கு மண்டலத்தில் அதிக சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதே போல வட மாவட்டங்களான கள்ளக்குறிச்சி மற்றும் தருமபுரி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவு சதவீதம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் வாக்குப்பதிவு மந்தமாகவே இருக்கிறது. விறுவிறுப்பான வாக்குப்பதிவு வட மாவட்டங்களில் இருந்த போதிலும் சென்னையில் மத்திய சென்னை, தென் சென்னை ஆகிய பகுதிகளில் சுமார் 9%, 10% அளவுக்கே வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்த மாநிலத்தின் சராசரியான வாக்குப்பதிவு 13% இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 12.55% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இப்போது 39 தொகுதிகளிலும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக வாக்கு சதவீதத்தை பார்த்தோம் என்றால் திருவள்ளூர் முதல் தொகுதியில் 12.31% வாக்குகள் பதிவாகி உள்ளன. வட சென்னை தொகுதியை பொறுத்தவரை 9.73% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தென் சென்னையை பொறுத்தவரை 10.08% வாக்குகளே அங்கு பதிவாகி இருக்கின்றன. மத்திய சென்னையில் மிகவும் குறைவாக 8.59% வாக்குகளே பதிவாகி இருக்கின்றன. சென்னையில் ஒட்டுமொத்தமாகவே 10% தாண்டவில்லை வாக்குப்பதிவு. தென் சென்னையில் மட்டுமே 10.08% எட்டியிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூரில் 11.18% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. காஞ்சிபுரத்தில் 12.25% வாக்குகள் பதிவாகி உள்ளன. அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரை அங்கு 12.64% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 12.64% வாக்குகள் பதிவாகி உள்ள அரக்கோணத்தில் திமுக சார்பில் ஜெகத் ரட்சகன், பாமக சார்பில் பாலு மற்றும் அதிமுக சார்பில் விஜயன், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஆசிஃபா நஸ்ரின் உள்ளிட்டோர் அங்கு போட்டியிடுகின்றனர். அங்கு அதிகபட்சமாக 12.76% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. அரக்கோணம் தொகுதியில் 12.64, வேலூரில் 12.76% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதே போல கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தவரை 12.57% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரை அங்கு அதிகபட்சமாக 15.04% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சௌமியா அன்புமணி, திமுகவின் சார்பாக அங்கு மணி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அபிநயா மற்றும் அதிமுகவின் சார்பாக அசோகன் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். தர்மபுரி தொகுதியில் அதிகபட்சமாக 15.04% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்தவரை 12.80% அளவுக்கு வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. ஆரணி தொகுதியை பொறுத்தவரை 12.69% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஆரணி தொகுதியை பொறுத்தவரை திமுக சார்பில் தரணி வேந்தனும், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கணேஷ்குமாரும், அதிமுகவின் சார்பாக கஜேந்திரனும் அங்கு போட்டியிடுகிறார்கள். விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரை 13.97% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன.